ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? பள்ளிகள் மூடப்படுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நம்முடைய ரீசெண்டாக இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பின் அடிப்படையில் 2025 to 26 கல்வியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா 4791 பள்ளிகள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 13 பள்ளிகள் இந்தியாவில் மூடப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஸ்டேட் வைஸாக இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. மொத்தம் 2426 பள்ளிகள் மத்திய பிரதேசத்தில் மூடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா 1392 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பிளேஸ் இருக்கிறது மேற்கு வங்காளத்தில் 568 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. சரிங்களா? 4வது பிளேஸில் ஆந்திரா இருக்குது. ஆந்திராவில் 474 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் 369 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6வது பிளேஸில் கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் மொத்தம் 281 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்ட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவரோட சேர்க்கை குறைவு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையில். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இல்லாத பள்ளிகளில் 20,667 ஆசிரியர்கள் வேலை செய்கிறதாகவும் இந்த அறிக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 to 24 முதல் 25 to 26 வரை இந்த இடத்துல அரசு பள்ளியில் மாணவரோட சேர்க்கை பார்த்திங்கன்னா 86 லட்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனியார் பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கை 88 லட்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடைநிச்சல் விகிதம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியில் 2.3% இருந்தது 1.8% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? தொடக்கப்பள்ளியில் இடைநிச்சல் விகிதம். அதே மாதிரி மேல்நிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 8.2% இருந்துச்சு. இப்போ 7% என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் கூட சேர்க்கப்படாத பள்ளிகளில் எண்ணிக்கை சரிங்களா இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2024 to 25 7,993 இருந்த எண்ணிக்கை இப்போ 2025 to 26 5,663 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பள்ளிகள் மூடப்பட்டாலுமே சில ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய பள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. புதுசாக பள்ளிகள் திறந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் 946 பள்ளிகள் ஓப்பன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை நம்மளுக்கு சொல்கிறாங்க இந்த அறிக்கையில். அப்புறம் சத்தீஸ்கரில் 234 பள்ளிகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தா டெல்லியில் 87 பள்ளிகள் ஓப்பன் பண்ணியிருக்கதா இந்த அறிக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த பள்ளிகள் ஓப்பன் பண்ணாலும் கூட ஆனால் மாணவரோட சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி டிஎன்பிசிக்கு தேவையான டெய்லி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்னா மெசேஜ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மோர் வீடியோக்கு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.